இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கரடு. அந்த கரட்ல எதுக்காக வந்திருக்குன்னா, சில மூலிகைகள் நாம அன்றாடம் பயன்படுத்துற மூலிகைகள் இல்லாம, அ சில இயற்கை மூலிகைகள வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இன்னைக்கு முதல்ல நம்ம சொல்லப் போற வீடியோ அரப்பு. அரப்பு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத உசில மரம்னு சொல்லுவாங்க. அந்த அரப்புங்கிறது இதுதான் அந்த அரப்பு மரங்கிறது. இது பார்த்தீங்கன்னா, இந்த இலை இருக்கு பாருங்க. இந்த இலை பண்ணுவாங்கன்னா, இத நல்லா இப்படி உருவி காய போட்டு நல்லா இப்படி உருவிடுறாங்க. உருவி நல்லா காய போட்டு பவுடர் பண்ணி இதை வந்து ஷாம்புல வந்து நுர வர்றதுக்காக இந்த தலையை வந்து இப்படி எல்லாம் தலையை வந்து காய வச்சு எடுத்துருவாங்க. ஷாம்புல வந்து நுர வருது பார்த்தீங்களா, அதுக்காகவும் இயற்கையாகவே நம்ம தலைக்கு வந்து இந்த தலையை வந்து பச்சை அரைச்சும் தலைக்கு வந்து அப்ளை பண்ணி இது வந்து குளிக்கலாம். இது நல்ல ஒரு ஒரு மூலிகையானது. இயற்கையாக வந்து நம்ம தலைக்கு வந்து எந்த விதமான கெடுதியும் செய்யாத ஒரு இயற்கையான ஒரு மூலிகை இது. இது அரப்பு மரம்னு சொல்றாங்க. சில இடங்களில் வந்து பேச்சு வழக்கில் இந்த உசில மரம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த உசில மரம் பார்த்தீங்கன்னா, இப்படி அந்த பக்கம் வாங்க. இது வந்து ஒரு வெப்பமண்டல பகுதியில் வளரக்கூடிய மரம் இது. இது தண்ணியோ எதுவோ தேவையில்லை. எவ்வளவு வெப்பத்திலையும் வளரும். கரடுகள் இந்த மாதிரி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரடு தான். கரடுன்னா ஒரு பெரிய மலைப்பாங்கான இல்லை, சின்ன ஒரு கரடு. இதுல எப்படிப்பட்ட ஒரு வெப்பநிலையிலையும் தண்ணியே இல்லாம எந்த விதமான ஒரு பராமரிப்பு இல்லாம அந்த மரம் வந்து நல்ல செழித்து வளரக்கூடியது. இந்த மரத்தை இங்க இருக்கிற இந்த கிராமத்துல சூழ்ந்திருக்கிற மக்கள் வந்து இந்த இலையெல்லாம் உருவாங்க. எப்படின்னா, இந்த இலையை பூரா அப்படி உருவாங்க. உருவி இதை வந்து காய போடுறாங்க. காய போட்டு கிலோ வந்து 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லி இதை தன்னுடைய வருமானமாகவும் மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இதனுடைய பயன்பாடு நமக்கு பெரும்பாலும் வெளியே தெரியறதில்லை. சரிங்களா, தெரியறதில்ல. நம்ம ஷாம்புல உபயோகப்படுத்துகிற பொருள் இது ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள். இந்த அரப்பு மரம் அப்படிங்கிற உசில மரம் இது வந்து ஒரு வெப்பமண்டல பகுதியில் வளரக்கூடியது. தண்ணி இல்லைனாலும் சரி, இருந்தாலும் சரி, எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த மரம் பட்டு போகாது. நல்ல செழித்து வளரக்கூடியது, ஸ்ட்ராங்கான இருக்கக்கூடியது. சமயத்தில் காஞ்சி போச்சுன்னா மக்கள் விறகுக்காகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. இங்கே அப்படியே வாங்க. இதில் இப்போ பாருங்கள், இந்த மரம் வந்து ஏதோ ஒரு இது வந்து உடஞ்சிருதா. இப்போ இந்த மாதிரி உடஞ்சி போகிறதுக்குள்ள இதை விறகுக்காகவும் பயன்படுத்தலாம். விறகுக்கும் நல்லா பயன்படும். இது வந்து அதுக்காக வந்து மரத்தில் வந்து அது வெட்டக்கூடாது. வனத்துறை வந்து கைது பண்ணிடுவாங்க. இது மாதிரி உடஞ்சி வீணாகிறத வந்து எடுத்து விறகுக்கு பயன்படுத்தலாம். சின்ன சின்ன குச்சிகளும் கூட விறகுக்கு நல்லா பயன்படும். இப்போ வாங்க, இந்த கரட்டில் வேற என்ன மூலிகை இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்க்குறத விட நாட்டு சுண்டைன்னு சொல்லுவாங்க. இது சுண்டை செடி. நம்ம வீட்டில் வளர்க்குறதெல்லாம் விட இதுதான் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது, ரொம்ப எஃபெக்டிவானது. இப்போ அது சுண்டைக்காய் செடிங்கிறது இதுதான். இப்போ சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சு இப்போ இது க்ளோஸ் ஆகிடுச்சு. சீசன் டைமில் இது பெரும்பாலும் கரடுகளில் இருக்கும். இந்த பாருங்க, இப்போ காய் வந்து கூட இதில் ஒரு காய் இருக்குது. நம்ம வீட்டில் வளர்க்குற சுண்டைக்காயை விட இது ஒரிஜினல் நாட்டு சுண்டை. இதை தட்டி காய போட்டு புளிக்குழம்பு இந்த மற்ற இது இருக்குது, இந்த வத்தல்களை போடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க, நான் அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். கை கட்டு. இப்போ வாங்க அடுத்தது பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிராமத்தில் பேச்சு வழக்கில் ஆனான் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது ஏனான் செடின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு பாருங்க கருவேப்பிலை மாதிரியே இருக்கும். ஒரிஜினல் கருவேப்பிலை எப்படி இருக்கோ கருவேப்பிலை மாதிரியே இருக்கும். இது மூந்து பார்த்து தான் ஸ்மெல் கண்டுபிடிக்க முடியும். மூந்து பார்த்தா அது ஒரு ஸ்மெல் அடிக்கும். இந்த பழம் வந்து வெள்ளை வெள்ளையாக பழுக்கும். சாப்பிட்டா ஒரு மாதிரியா புளிப்பு தன்மையோடு இருக்கும். ஒன்றும் விஷமெல்லாம் கிடையாது, சாப்பிட்லாம். அப்போ பாருங்க, இப்போ தான் பிஞ்சு விட்ருக்குது. இது பேர் ஆனான் செடின்னு சொல்லுவாங்க. இது சமயத்தில் சும்மா டேஸ்ட்டுக்காக சில பேர் என்ன தாகத்துக்காக அந்த பழத்தை 2 புளி போடலாம். ரொம்ப சாப்பிட்டோம்னா தலை வலிக்கும். வாங்க வேற என்ன 100 இருக்குன்னு பார்ப்போம். இந்த செடி கொளிஞ்சின்னு சொல்லுவோம். இந்த கொளிஞ்சி வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த கொளிஞ்சி அப்படின்றது பாருங்க, இது நார்மலாக வந்து நம்ம காடு வயல்களில் வந்து சும்மையாக இருந்தாலும் இந்த விதை விழுந்து மழைக்காலங்களில் சீக்கிரமே நல்லா முளைக்கும். இந்த கொளிஞ்சியை பற்றி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தகவலும் சொல்கிறேன். இது நார்மலாக நம்ம வயல்காடுகளில் இலத்தலையெல்லாம் வெட்டி போட்டு உரத்துக்காக போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கொளிஞ்சி. அது போக இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, நாட்டுப்புறத்தில் கிராமப்புறத்தில் இந்த கொளிஞ்சியை வந்து விஷம் கடிச்சிருச்சுன்னா, பாம்பு ஏதாச்சும் வந்து கொடிய விஷங்கள் கடிச்சிருச்சுன்னா, இந்த கொளிஞ்சியோட இலையை
இப்படி உருவி நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு உருண்டையா உருட்டி சாப்பிட்டா எப்பேற்பட்ட விஷமும் இறங்கிரும்னு கிராம சைட்லையும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இது ஊர்ஜிதம் இல்லாத தகவல், பேச்சு வழக்கில் உள்ளதான். ரெண்டாவது, ஒரு இடத்துல வெறி நாய் ஏதாச்சும் கடிக்க வருது பார்த்தீங்களா, குறைச்சிட்டு, அந்த மாதிரி இடத்துல இந்த கொழிஞ்சி இலையை பிடிங்கி இப்படி கையில் வச்சுக்குவாங்களாம். இப்படி வச்சுட்டா நாய் கடிக்காதுன்னு அதுவும் ஒரு பேச்சு வழக்கு இருக்கு. வாங்க வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இப்படி இந்த பக்கம் வாங்க. இது வந்து நம்ம தயப்பங்குழப்ப பயன்படுத்துகிற ஆவரம்பு செடி. இந்த ஆவரம்பு செடியில வந்து நம்ம எதுக்காக வந்து இதை முன்னோர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா ஒரு பண்டிகை காலங்களில் வைக்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல இன்னைக்கு சர்க்கரைனால பெரும்பாலும் பாதிக்கப்படாத ஆட்களே கிடையாது. அந்த மாதிரி பாதிக்கப்படுற அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இதுல இருந்து பூக்கிற ஆவரம் பூ தான் வந்து ஒரு மிகப்பெரிய அருமருந்து. அதனாலதான் அன்னைக்கே கணிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதை எப்படியாச்சும் அந்த ஆவரம் செடியை வந்து நம்ம பூஜைகளையோ அது நம்ம பழக்க வழக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆவரம் பூவை வந்து நம்ம வழக்கத்தை கொண்டு வர்றாங்க. அதுவும் குறிப்பா வந்து தமிழக பண்டிகைனால இந்த ஆவரம் பூ கொண்டு வர்றாங்க. இந்த பக்கம் வாங்க. நம்ம இந்த ஆவரம் பூ வந்து சர்க்கரை வியாதிகளுக்கு அருமருந்தான மருந்து. இது நாட்டு மருந்து கடைகளில் போனோம்னாலும் விலை கொடுத்து தான் வாங்கணும். இது நார்மலாகவே கிராமப்புறங்களில் சாதாரணமாக கிடைக்கும். இந்த ஆவரம்பூ வந்து சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான மருந்து. வாங்க அடுத்து என்ன மூலிகை இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இன்னொன்று ஒரு செடியை காட்ட போகிறேன். இதுக்கு பேர் காட்டுக்கொட்டை செடின்னு சொல்லுவாங்க. காட்டுக்கொட்டை செடி. இதை இன்னொரு பேர் வேம்பாலம் பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கிளையோட பட்டையை உரித்து காய வச்சு அந்த பட்டையை வந்து தேங்காய் எண்ணெயில் உள்ளே போட்டு அதை ஊற வச்சு அந்த எண்ணெயை தேய்ச்சா தலைக்கு வந்து நல்ல ஒரு கருங்குந்தலாகவும் கருமையாகவும் நல்லா உயிராமல் வரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் காட்டுக்கொட்டை செடி. இதில் என்னென்னா, இந்த வாயில் சில பேருக்கு புண்ணு வந்துடும். வாய்ப்புண் சமயத்தில் வந்து கடவாவத்தில் வந்தீங்கன்னா புண்ணு வந்துடும். அந்த புண்ணு வந்து ஆறுறதுக்கு அந்த பாலை போட்டு கொப்பளிப்பாங்க. வாங்க வேறு அடுத்து என்ன செடின்னு பார்ப்போம். இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குற இது வந்து கிராமப்புறத்தில் உள்ள பேச்சு வழக்கில் உள்ள செடியை தான் நான் சொல்கிறேன். இந்த செடிக்கு பேர் சின்னி செடி அப்படின்னு சொல்லி கிராமத்தில் பேச்சு வழக்கில் சொல்கிறாங்க. இதுக்கு உண்மையிலே வந்து மருத்துவத்திலேயோ மற்ற இயல்பானதில் என்ன பேருங்கிறது தெரில. இது கிராமத்தில் நான் கேள்விப்பட்டதில் இதுக்கு பேர் சின்னி செடி. இது வந்து நம்ம ஆடுகள் வந்து வெள்ளாடு வளர்க்குறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த செடியை அந்த வெள்ளாடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த செடி இருக்கிற இடங்கள்ல வெள்ளாடுகளை வந்து வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு ஈஸியானதாக இருக்கும். இதுவும் வந்து மழைகளை தண்ணி எதுவுமே இல்லாத இடத்துலையும் கூட ரொம்ப செழிப்பாக வளரக்கூடியது. இந்த மாதிரி செடிகளை வந்து உங்கள் வேலி ஓரங்களில் வளர்க்கலாம். இதுவும் நல்ல வந்து ஒரு மொழி இல்லைனாலும் மக்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு செடி தான். வாங்க வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆன் பண்ணு. இப்போ இன்னொன்று காட்டுறேன். இதுக்கு பேர் புரசம் செடி அப்படின்னு இது கிராமத்து வழக்கத்தில் சொல்கிற பேச்சு தான். அது புரசம் செடின்னு சொல்கிறாங்க. இந்த செடியில் இந்த இலை தலைகளை திங்கிறதுக்கு பச்சை கலர் பொன்வண்டுகள் தை மாசத்துல அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த செடியில் இருக்கும். பச்சை கலர் பொன்வண்டுகள் இந்த செடியில் நிறையா இருக்கும். இந்த செடியோட கிளைகள் இந்த குச்சி பார்த்தீங்களா, இந்த குச்சியெல்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படியே வந்து ஒரு செங்குத்தா நீட்டமாக வளரும். இந்த குச்சியில எல்லாம் ஒரு விவசாயிகளுடைய சின்ன சின்ன பயன்பாடுகளுக்கு ஒரு கைத்தடியா அந்த மாதிரி ஒன்று பண்ணுறதுக்கு இந்த செடி ஒரு குச்சி நல்ல குச்சி இந்த கிடைக்கும். சில சமயம் இதுலையும் வந்து இதை பயன்படுத்திக்குவாங்க. இது வந்து ஒரு மூலிகைக்கு எந்த அளவுக்கு பயன்படுதுங்கிறது தெரியலைங்க. ஆனால் இந்த இலைகளை வந்து பச்சை கலர் பொன்வண்டுகள், அந்த சிகப்பு கலர் பொன்வண்டு வரதாங்க தெரியாது, பச்சை கலர் பொன்வண்டுகள் தை மாதத்துக்கு இந்த செடியெல்லாம் எங்கே இருந்தாலும் நிறைஞ்சிருக்கும். வாங்க வேற என்ன இருக்குன்னு அடுத்து பார்ப்போம். இப்போ கொன்னை மரம் அப்படி சொல்லுவாங்க. இந்த கொன்னை மரத்துல சிகப்பு கலர் பொன்வண்டுகள் தை மாசம் வந்து இருக்கும். இதுல காய்க்கிற இந்த நெத்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொன்னை நெத்துங்கிறது. இதை இப்படி ஒடிச்சு இங்கே பாருங்க, இப்படி ஆட்டோம்னா கலகலன்னு நல்லா இது மாதிரி ஆடும். கலகலன்னு சவுண்டு விடும். இதை உடைச்சோம்னா உள்ள என்னுடைய விதை இருக்கும். இதையும் ஆடுகள் வந்து வெள்ளாடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த நெத்துக்களை ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதுக்கு பேர் தான் கொன்னை மரங்கிறது. பூ அழகா பூக்கும். இது சிகப்பு கலர் பொன்வண்டுகள் இந்த இலையை சாப்பிடும். அடுத்து வாங்க வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்க்க போற மொழி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மொழியை தான், ஆனாலும் உங்களுக்கு திருப்பி சொல்லிடுறேன், இதனுடைய பயன்பாட்டையும் சொல்லிடுறேன்.
இதுக்கு பேர் நொச்சி. இது நார்மலாக காட்டில் வளர நொச்சி. இது கரு நொச்சின்னு ஒன்று இருக்குது, அது கிடையாது. இது நார்மலாக வளர நொச்சி தான். இந்த நொச்சி வீட்டில் வளர்த்தோம்னா கொசு வராது. இது ஒரு கொசு விரட்டின்னு மருத்துவத்தில் வந்து சொல்கிறாங்க. அற்புதமான ஒரு மூலிகை கொசு விரட்டி இந்த நொச்சி. நேர்களே, இதே போல் மீண்டும் என்னென்ன மூலிகைகள் என்னென்ன மக்களுக்கு பயன்பாடான மூலிகைங்கிறத அடுத்த வீடியோ உங்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.